அஷ்டமி, பரணி ஏதாவது ஒரு 16 நாட்கள் விரதம் இருக்கணும். 16 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும். இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க 16 நாட்களும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. இதுல எங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு ஏஷான மாதான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரிக்கு மாதிரி ஒண்ணு சொல்லுவோம். ஏன்னா நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் ஒரு புனித நதி இருக்கும். இப்ப சபரிமலையில வந்து பம்பா நதி, எதிர்சாபம் இல்லை அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்றேனே, சுக்கிரன் அவங்க முன்னாடி வந்து கையை கட்டி நிற்பாங்க. இப்ப இங்க பண்ற திலோகமும் கேரளா டைப்லயும் பண்ணுவாங்க. தமிழ்நாடு டைப்ல பண்ணீங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் கூட ஆகலாம். அங்க போனீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். நீங்க வந்து இந்த இந்த 16 நாட்கள் சரியாக இருந்து விட்டீர்களே ஆனால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம். இந்த கோயில்ல வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. தந்தை இல்லாதவர்களுக்கு ஆஃப் டே பர்மிஷன் அமாவாசை அன்னைக்கு. பெண் தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய சாபமாக மாறிவிடும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க கிண்டி சுவாமிநாத சிவாச்சாரி ஐயா. அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பிதுரு சாபம் எதனால வருது ஐயா? மகாபாரதத்துல ஒரு சான்றும் இருக்கு. மேல் லோகத்துக்கு போற போது யம தர்மராஜா 2 வரம் கொடுக்கிறார். இதை வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு அவரும் கர்ணனும் சொர்க்கலோகத்துக்கு போயிடுறாரு. போய் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு பசிக்குது. பசிச்ச உடனே எல்லாரையும் கேட்கிறாரு, இங்க கிச்சன் எங்க இருக்கு, எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்பா நீ வேற சொர்க்கலோகத்துல ஏதுப்பா கிச்சன், அதெல்லாம் கிடையாதுப்பா. இல்ல எனக்கு பசிக்குது, நீ பிரம்மாவை போய் பாரு என்ன சொல்றாரு பார்ப்போம். எங்களுக்கெல்லாம் பசிக்கல, எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, நாங்க ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். பிரம்மாவை போய் பார்க்கிறாரு. உன்னை பிரம்மாவை போய் பார்த்தோன்னே, எனக்கு பசிக்குது என்ன பண்ணலாம், ஒண்ணும் இல்லை, உன்னுடைய ஆள்காட்டி விரலை கொஞ்ச நேரம் வாயில வச்சுக்கோ அப்படின்றாரு. இவர் வாயில வச்சுக்கிறாரு. பசி அடங்கிடுது. என்ன பிரம்மா, இந்த மாதிரி நீ சொன்ன, நான் செஞ்சேன், பசி அடங்கிடுச்சு, என்ன காரணம்? நீ எல்லா தானமும் பண்ண, அன்னதானம் மட்டும் பண்ணவே இல்லை, அதனால உனக்கு வந்து இந்த பசி அப்படிங்கிறது உனக்கு வருது. சரி, இந்த விரல வச்சதுனால எப்படி பசி நின்று போச்சு? ஒரு நாள் ஒரு அந்தணன் வந்து உன்கிட்ட இங்க அன்னதான கூடம் அன்னச்சத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டான். உன்னுடைய ஆட்காட்டி விரல காமிச்சு அங்கதான் இருக்குன்னு சொன்னேன். அது சொன்னதனுடைய பலன் உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு அவ்வளவு பலனா? ஆமா. இது எப்ப பண்ண நல்லது? புரட்டாசி மாசம் வரக்கூடிய மாலைய பட்சத்தில் நீ கீழே போய் இத அந்த அன்னதானத்தை பண்ண அப்படின்னா உனக்கு வந்து இதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால உடனே யமதர்மன்ட்ட போறான். 2 வரம் கொடுத்தான் இல்லையா அவன், யமதர்மன்ட்ட போறான். யமதர்மன்ட்ட போய் எனக்கு 2 வரம் கொடுத்தல்ல, இந்த 2 வரத்துல ஒரு வரம் வந்து நான் வருஷா வருஷம் மாலைய பட்சத்துக்கு கீழே போகணும், அங்க நான் அன்னதானம் பண்ணணும், திரும்ப மேல வரணும், இது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இந்த பிதுர்லோகத்துல இருக்கிற எல்லாருமே கீழே போகணும். அவ எல்லாம் போய் அங்க பிதுர்லோகத்துல அவ எல்லாம் போய் அவ கொடுக்குற பையன்கள் கொடுக்குற அந்த தர்ப்பணத்தை ஏத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை, இது மகாபாரதத்துல இருக்கு. அதனால அந்த மாலைய பட்சத்தில் ஒரு சிரார்த்தம் கண்டிப்பா பண்ணணும். இது பண்ண முடியல என்னால அப்படின்னா அஷ்டமி, பரணி ஏதாவது ஒரு 16 நாட்கள் விரதம் இருக்கணும். 16 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும். இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க 16 நாட்களும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 96 தர்ப்பணம் பண்ணணும். நீங்க அமாவாசை அன்னைக்கு மட்டும் 12 தர்ப்பணம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. 96 தர்ப்பணங்கள் நாங்க செய்யணும். இது எங்களுடைய கடமை. இதுல எங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு ஏஷான மாதான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரிக்கு மாதிரி ஒண்ணு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் ஜீவிக்கிற யாராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் இந்த தர்ப்பணம் போய் சேரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுவோம். இது பிராமணன் அந்த ஆதி காலத்துல இது எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா, அரசர்கள் காலத்துல இது, மகாபாரத காலத்துல இது பண்ணிருக்காங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, இப்ப உங்க வீட்டுல 2 பேர் போருக்கு போயிடுறாங்க, யாரும் இல்ல, ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானே ஆகணும்.
அப்ப குருவை வச்சு நீங்க தர்ப்பணம் பண்ணிடலாம். உங்க ஆட்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப எனக்கு குருவும் கிடைக்கல, அந்த குரு எங்க உட்கார்ந்து செய்யறாரோ அது அவங்களுக்கு போய் சேரணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அரசர்கள் இதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குனாங்க. நிதி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இடங்களை இவங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து வர்ற வருமானத்தை இவங்க எடுத்துக்கிறது. இவங்க இந்த கங்கை கரையில உட்காந்து தர்ப்பணம் பண்ணணும். ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த ஏரியாவுல இப்ப தாமிரபரணியில உட்காந்து தர்ப்பணம் பண்ணணும். யார் வந்தாலும் செஞ்சு வைக்கணும். இவங்களும் அதை 96 தர்ப்பணத்தை விடாமல் செய்யணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாங்க. ராமன் இங்க தில தர்ப்பணபுரி அப்படின்னு சொல்லி பேரளத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க ராமன் தர்ப்பணம் பண்ணியிருக்கார். ஓகே. வேற ஏதாவது ஸ்தலங்கள் இருக்கா அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ இல்ல வந்து இந்த எப்படி சொல்றது இந்த சாபம் நீங்கிறதுக்காக பரிகாரம் செய்யறதுக்கான நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் ஒரு புனித நதி இருக்கும். இப்ப சபரிமலையில வந்து பம்பா நதி, அங்க பம்பா தர்ப்பணம்னு சொல்லியே ஒண்ணு பண்ணுவாங்க. இங்க போறவங்க எல்லாருமே 90% தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க எல்லாருமே இந்த பம்பா தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப காவேரிக்கு போறீங்கன்னா அங்க சங்கல்ப ஸ்நானம் தர்ப்பணம். நீங்க அது நாள் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், அமாவாசை இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. எதுவுமே தினமுமே தர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நம்மளால பண்ண முடியாது. அதை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க இன்னைக்கும். டெய்லி தர்ப்பணம் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நான் எங்களுக்கு அந்த தர்ப்பணங்கிறது டெய்லி உண்டு. அதுக்கு தனியா ஒரு மந்திரம் இருக்கு. அது நாங்க சொல்லி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பேர் அதுக்கு. இதுல வந்து முன்னால் இருக்கக்கூடிய எல்லாருடைய சூரன்ல இருந்து வீரன் வரைக்கும் வருவாங்க. எல்லா கடவுளுக்கும் தர்ப்பணம் ஆகும். எல்லா ரிஷிக்கும் தர்ப்பணம் ஆகும். இதிகாச புராணங்களுக்கு தர்ப்பணம் ஆகும். இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. நீங்க எங்கெங்க நதிக்கரைக்கு போறீங்களோ அங்கெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு தர்ப்பணம் பண்ணுங்க. நதிக்கு போனோடனே குளிச்சுட்டு ஜாலியா வரணும் அப்படிங்கிறத விட நம்ம முன்னோர் கடன்களை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. உங்களுடைய பேரை வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருவீங்க. உங்க பேரை வந்து பெரிய லெவலுக்கு போயிடுவான். சில பேர் பாத்தீங்கன்னாக்க என்ன வேகமா வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடென்டே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா அவன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அவன் மூளையை பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிதிருசாபம் இல்லை அப்படின்னா அவன் வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் சொல்றேனே, சுக்கிரன் உங்க முன்னாடி வந்து கையை கட்டி நிற்பான், என்ன வேணும்னு கேட்பான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது. வயநாடுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வயநாடுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. குட்டிபுரத்துக்கு பக்கத்துல நவமுகுந்தன் கோவில் அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் அங்க தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருநாவாயா அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. இது கேரளாவில் இருக்கு. இந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் அங்க போய் திலஹோமம், இப்ப இங்க பண்ற திலஹோமம் கேரளா டைப்லயும் பண்ணுவாங்க. தமிழ்நாடு டைப்ல பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட ஆகலாம். அங்க போனீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். ஆனா அங்க ஒரு டைம் பண்ணா ஒரு 4-5 ட்ரிப்பு போனாங்க அங்க சரியா போகும். அதே மாதிரி திருவில்லா அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. பரசுராமர் திலோகமம் பண்ண இடம், பரசுராமர் கஷேத்திரம், அங்க திலோகமம் பண்ண இடம். அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. அதே மாதிரி கோவாவுக்கு போற வழியில இந்த விநாயகருடைய கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஒரு திலோகமம் பண்ற ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவுல நிறைய இடங்கள்ல காசி ராமேஸ்வரம், காசி மெயினா பண்ணுவாங்க, காசிலேயும் பண்ணுவாங்க. கங்கை யமுனை இந்த கரை இல்லாம அந்த திலோகமம் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த 16 நாட்கள் சரியாக இருந்து விட்டீர்களே ஆனால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 16 நாள்ல ஒரு நாள் ஒரு தர்ம பிண்டம், ஒரு நாள் திதி கொடுக்கணும். திதி கொடுத்து 24 பிண்டத்து கூட சேர்த்து ஒரு தர்ம பிண்டம் வைக்கணும். இந்த தர்ம பிண்டம் வைக்கிற பொழுது உங்களுடைய 7 கோத்திரங்கள் யாரு தப்பு செஞ்சிருந்தாலும், அண்ணன் தப்பி செஞ்சிருந்தாலும், எங்க யாரு எதை பண்ணியிருந்தாலும் இந்த பிண்டத்தில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படி அடையிற பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. இது வந்து நம்ம இப்போ இன்கேஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த இடங்களுக்கு போக முடியல, அவங்க வீட்ல இருந்தே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? வீட்டுல இருந்து தாராளமா பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து பக்கத்துல கோவில், ஏன்னா இப்ப இந்த கோயில்ல வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. தாராளமா கோயில் குளம் எங்க இருந்தாலும் நீங்க போய் உட்கார்ந்து தர்ப்பணம் பண்ணலாம், முன்னோர் காரியங்களை செய்யலாம். அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல செய்யலாம். இல்ல நான் அதுக்கும் என்னால முடியாது, நான் வீட்லயே கொடுக்குறேன் அப்படின்னா காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்க செய்யலாம்.
ஏன்னா சில பேர் இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நான் 5 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போகணும், 4 மணிக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு போறேன். அது பிரயோஜனம் கிடையாது. நீங்க சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் காலம்பரை 8 மணிக்கு மேல நீங்க தாராளமா வீட்டுல ஐயரை வரவழைச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்ப தமிழ்லயே மந்திரம் பிடிஎஃப் எல்லாம் நிறைய வருது. நீங்க சான்ஸ்கிரிட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. தமிழ்லயே மந்திரங்கள், எல்லா மந்திரங்களும் தமிழ்ல பிடிஎஃப் அனுப்புறாங்க. படிக்க தெரிஞ்சவங்க தாராளமா செய்யலாம். என்னெல்லாம் பண்ணணும்? நீங்க மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது மஸ்ட். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அது கண்டிப்பா பண்ணிடணும். அன்னைக்கு மத்தியானம் ஒரு வேளை கண்டிப்பாக நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 1960 சுதந்திரம் 47 அடைஞ்சது. 50 பாத்தீங்கன்னா குடியரசுக்கு முன்னாடி, குடியரசுக்கு அப்புறமும் கூட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, தந்தை இல்லாதவர்களுக்கு ஆஃப் டே பர்மிஷன் அமாவாசை அன்னைக்கு. ரெக்கார்ட்ல இருக்கு, நீங்க வேணா பாருங்க. இதை நாங்க பொய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஆங்கில இந்தியனை என்ன பண்ணான்னா, அமாவாசை அன்னைக்கு ஆஃப் டே பர்மிஷன். அப்பா இல்லாதவங்களுக்கு. அப்பா இருக்கிறவங்க வேலைக்கு வரணும், அப்பா இல்லாதவங்களுக்கு ஆஃப் டே பர்மிஷன். ஏன்னா அவன் தர்ப்பணம் பண்ணி அந்த அவனுடைய கடமைகளை அவன் செய்து விட்டுத்தான் சாப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. நாளடைவில் வந்தவர்கள் இந்த பழக்க வழக்கங்களை மாற்றி விட்டார்கள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக தமிழ்நாட்டில் தான் ஆக்சிடென்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். துர்மரணத்திற்கு அதிகமாக நிறைய ஆக்சிடென்ட், அதுவும் இந்த பெண்கள், பெண் சாபம், அதுல இந்த தமிழ்நாட்டுல நிறைய நடக்குது. ஏன்னா அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய சாபமாக மாறிவிடும். அதனால் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் மட்டும் இல்லாமல் இந்த இந்த லோகத்துல இருக்க எல்லாரையுமே பாதிக்கும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பாதிக்கும். இந்த பெண்களுக்கு அவ்வளோ பவர். அவர்களுடைய சாபத்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த தர்ப்பணங்கள், இந்த பூஜைகளை சரிவர செய்ய வேண்டும். அது அமாவாசை அன்னைக்கு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அன்னைக்கு இந்த சமையல் அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு மத்தியானம் ஒருவேளை சாப்பாடு, நைட்டு முடியலன்னா டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சதுன்னா எதனா ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக உங்க அம்மாள் எத்தனை நாள் உணவருந்தாமல் இருந்திருப்பாள் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும். உங்க அப்பா உங்களுக்காக உணவருந்தாமல் எத்தனை நாள் இருந்திருப்பார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாருமே வசதியா இருக்காங்க, எந்த விதமான குறையும் இல்லை. நிறைய பேர் வசதியா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, ஜுரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, என்எஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா கூட உட்காந்துருப்பாரு, அம்மா கூட உட்காந்துருப்பாங்க. இரவு நேர சாப்பாட்டை இவர்கள் 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. ஏன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, 5 வயசு ஆகுது, என் பையனை பெட்ல போட்டு நான் உட்காந்து சாப்பிட முடியுமா? வசதி தான் இருக்கு, கையில காசு இருக்கு, ஹோட்டல்ல போனா காசு வந்துடும். இப்ப நீங்க ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணாலே சாப்பாடு வந்துடும். ஆனாலும் அந்த தாய்க்கு சாப்பிடுக என்றும் வரவே வராது. அது எப்படிப்பட்டவளாக இருந்தாலும், கொடூர காடியா இருந்தா கூட சாப்பிடறதுக்கு மனசு வர. ஏன்னா புல்ல படுத்திருக்கிறான். இப்ப வேற யாராவது படுத்திருந்தாக்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ப்பா, ஒரு காப்பி குடிச்சிட்டு வரேன்ப்பா, ஒரு டீ குடிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. புல்ல படுத்திருக்கிற போது மட்டும் அவன் எந்திரிப்பானோ, அவனுக்கு உதட்டுல தண்ணி வைக்கணுமா, நெத்தில என்ன ஆகுமோ, அவன் காலை புடிச்சுக்கிட்டே கண்ணுல தண்ணியோட படுத்திருப்பான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்மள எவ்வளவு நாள் காமந்து பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்காக ஒரு நாள் நம்ம விரதம் இருந்து அந்த பூஜைகளை சரியா பண்ணோம்னாக்க அவங்க சந்தோஷம் அடைவார்கள். சந்தோஷம் அடைஞ்சானாக்க உங்களுடைய பசங்க நல்லா இருப்பாங்க. உங்க பையனுக்கு நீ வழிகாட்டுறீங்க, இதெல்லாம் இப்படி செஞ்சா நல்லது, ஆக உங்க பையன் அதையே செய்வான். அப்ப நீங்க சந்தோஷம் அடைவாங்க, உங்க பேரன் நல்லா இருப்பான். தாத்தா சொத்து பேரனுக்கு தானே வரும் இல்லையா? உங்க பேரன், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க போய் இப்ப தீபாவளி கொண்டாடல அப்படின்னா நரகாசுரன் அங்கேருந்து ஏன் கொண்டாடல அப்படின்னு கத்தியா காட்ட மாட்டான். அவன் இதுல தலையிடவே மாட்டான். நீ ட்ரெஸ் போடாம போய் எனக்கு நடந்து போயிடுவான். ஆனால் உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக பிதிரு சாபம் சேரும். அதனால இதை தவறாமல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.